ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கா இதில்? இந்த இன்ட்ரோடக்ஷனில் யாருக்காவது டவுட் இருக்கா? குழந்தைகளுக்குலாம் டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம் எப்போ வந்து தெரிஞ்சது? எனக்கு வந்து 2005 தெரிஞ்சது. ஓகேங்களா, 2005 தெரிஞ்சது. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரும் நானும் சேர்ந்து பல விஷயங்கள், அப்போ வந்து இப்போ இந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். புரோக்கர் ஆஃபீஸ் போனால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். அப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த என்டிடிவி அந்த மாதிரி சேனல்ஸும் வராது. ஸோ அந்த பிஸ்னஸ் லைன் அப்படிங்கிற அந்த பேப்பரை பார்த்து தான் ஏதாவது டிசைட் பண்ண முடியும். அப்புறம் தல்வார் ஸ்ட்ரீட் புக் வாங்கினா மட்டும்தான். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து பல விஷயங்கள் பார்த்து குழம்பி நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா, அதையும் இதையும் பார்த்து பண்ணிகிட்ருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸ்க்கு ஒரு ஹோமியோபதி டாக்டர் வருவார். ஓகேங்களா, அவர் தான் இந்த எல்லாத்துக்கும் விதை வந்து அவர் தான். அவர் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஆக்சுவலாக அந்த ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸில் எனக்கு ஒரு ஃபேன் குரூப்பே உண்டு. ஏன்னா நான் பல விஷயங்கள் வந்து படிச்சுட்டு அது இது இபிஎஸ் அப்படி க்ரோத் அப்படின்லாம் சொல்லுவேன். ஓகேங்களா, அதனால் வந்து ஏன்னா அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அதனால் இவன் என்னென்னமோ சொல்கிறான்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஹோமியோபதி டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டார். அப்புறம் அவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, M&M ஷேர் வாங்கு, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகும், போனஸ் கொடுப்பான், போயிட்டே இருக்கலான்னாரு. ஆனால் அவர் சொன்னப்போ எனக்கு வந்து என்ன அவ்வளோ ஈஸியாக என்ன ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னப்போ 100 ரூபா, இப்போ ஒரு 15 வருஷத்தில் அது 3500 ரூபா இருக்குது. ஓகேங்களா, அது நீங்கள் இப்போ அதோட M&M நிறைய போஸ்ட் நான் போட்டிருப்பேன். எவ்ரி போஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள், அது வந்து க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, அது அந்த இப்போ என்னென்னா M&M அப்படிங்கிறது ஒரு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், M&M மட்டும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு 1000 ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அவங்க மட்டும் நம்ம இனம் கண்டுபிடிச்சி நாம் இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு M&M எடுத்துக்கங்க. M&M நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையும் போய் அவனோட குவார்டர்லி ரிசல்ட்ஸை நோண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு வந்து மார்க்கெட்டில் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இப்போ என்ன மாடல் லான்ச் பண்ணணும், அடுத்து வந்து எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அடுத்து EV வருதா, EV செக்மெண்ட்டில் என்ன வண்டி விடலாம், இல்லை நாளைக்கு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதை நாம் போய் ஒவ்வொருத்தரையும் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கறதுனால தான் அந்த கம்பெனி வளருதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ நீங்கள் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்து அந்த கம்பெனி வளர்கிற மாதிரி ஒரு கம்பெனி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ அது கன்சிஸ்டண்ட்டாக வளரக்கூடிய கம்பெனி கிடையாது. அது வந்து நீங்கள் கரெக்டான டைமில் உள்ளே போய் கரெக்டான டைமில் எக்ஸிட் வரக்கூடிய அந்த கம்பெனிக்கு நீங்கள் மெனக்கட்டிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் யாரை பிடிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக அவனோட கம்பெனி வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் தூங்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக வளரும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. டைட்டனே அப்படி தான், JK சிமெண்ட் அப்படி தான், புரியுதுங்களா? அந்த கம்பெனிலாம் நீங்கள் போய் அது என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்க தேவையே இல்லை, அது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். என்றைக்கு வந்து அது ஒரு ரேஞ்சுக்கு மேலே வளராது, அதோட ஓகே அதோட பீக்கை டச் பண்ணிடுச்சு ஒரு 3, இப்போ ஏஷியன் பெயிண்ட் அப்படி தான் வளர்ந்துகிட்டே இருந்த கம்பெனி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக அதோட க்ரோத் ஸ்லோ ஆகிடுச்சு. ஏன்னா ஓவர் காம்படிஷன் ஆகிடுச்சு, அவனால் இப்போ அங்கேருந்து மேலே வர முடியல. ஸோ ஓகே, இது வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட் வளர்ந்துச்சு, இது வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம எக்ஸிட் ஆகணுமே தவிர அவனோட க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்குது, வளர்ந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரிகிற வரைக்கும் அந்த கம்பெனிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ அந்த க்ரோத் மேலே ஹங்கரியாக இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்டை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஹாயாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ வந்து அவர் அந்த 2007-8 எனக்கு சொல்லும்போது தான் எனக்கு அந்த கான்செப்டே புரிஞ்சுது. இப்போ நான் அதுக்குள்ளே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ 2012 தான் நான் ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வரேன். ஓகேங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா 2012 பண்ணிங்கன்னா 2018 வரைக்கும் நான் வந்து 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அது 27 lakhs ஆகிருந்துச்சு. நான் அப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 50 lakhs தேவைப்பட்டதுனால என்னோடய எல்லா ஸ்டாக்ஸையுமே நான் விற்றுட்டு 27 lakhs-யுமே வெளியே எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 2 years கழித்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கும்போது எனக்கு அந்த பிஸ்னஸில் இருந்துமே எனக்கு பணங்கள் வந்து ஜென்ரேட் ஆகிருந்துச்சு. ஸோ மறுபடியும் அந்த கொரோனா டைமில் மறுபடியும் ரீஎன்ட்ரி. இதில் நான் வந்து என்னென்னா ரீஎன்ட்ரி ஆனதெல்லாம் ஓகே தான். ஆனால் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2018 நான் வெளியே போகும்போது சரி ஓகே நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டோட டச்சை கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன்.
ஸோ 2020க்கு நான் உள்ளே வரும்போது நான் எடுத்ததெல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ் தான். ஆனால் டச்சிலே இருந்திருந்தால் இன்னும் நல்ல ஸ்டாக்ஸ் எடுத்திருப்பேன். அப்போ அது வந்து நம்ம இன்னும் பெட்டர் ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கலான்னு தெரியறதுக்கே எனக்கு இன்னும் ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. 2020ல் நான் எடுத்த ஸ்டாக்ஸை விட பெட்டர் ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கலான்னு எனக்கு தெரியறதுக்கு 21, 22ல் தான் ஏன்னா நான் எடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 100% ஆச்சுன்னா பெட்டர் ஸ்டாக்ஸ் எடுத்திருந்தால் 300% ஆகிருக்கும். அது எனக்கு வந்து அந்த 2 இயர்ஸ் கேப்புக்கு நான் கொடுத்த ப்ரைஸ். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லை, கீப் இன் டச் இன் மார்க்கெட்டு. அந்த 5000 இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த டச்லேயே இருக்க முடியும். நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 5 வருஷம் கழித்து பண்ணிக்கலாம், இல்லை 1 வருஷம் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் இது கேப் விட்டிங்கன்னா மார்க்கெட்டோட டச்சில் இருக்காது. அப்போ உங்கள் கையில் டக்குன்னு பணம் வரும்போது நீங்கள் உள்ளே வந்து எந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் மார்க்கெட்டோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாஸ்ட்டு 1 இயராகவே இன்வெஸ்ட்டே பண்ணல. வீட்டு வேலை போயிட்டு இருந்ததுனால இன்வெஸ்ட்டே பண்ணல. ஆனால் மார்க்கெட்டோட நான் டச்சிலேயே தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு 5 லட்ச ரூபா கிடைச்சாலோ 10 லட்ச ரூபா கிடைச்சாலோ அடுத்து எந்த ஸ்டாக்கை வாங்கணுங்கிற அந்த கிளாரிட்டி எனக்கு இருக்குது. இப்போ நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை, ஏன் மார்க்கெட்டை பார்க்கணும்னு நினச்சோன்னா கரெக்டாக பணம் வரும்போது நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் போயிடும். ஸோ மார்க்கெட்டோட டச்சிலேயே இருங்க. அந்த டச்சில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அட்லீஸ்ட் மினிமமான ஒரு அமௌண்ட்டையாவது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? அதனால் மார்க்கெட்டில் ஈஸியாக நம்மளால் வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கான ஈஸியான மெத்தட்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே ப்ரூஃபாகவே நம்ம காட்டுறோம். ஓகேங்களா? வாங்க சார் அஜிதீன்.